அஜித்குமார் மரணம் தொடர்பாக லாக்அப் மரணம் தொடர்பாக தற்போது நீதிமன்றத்துடைய உத்தரவை தொடர்ந்து மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர் விசாரணை தொடங்கியிருக்கிறார். விரிவான தகவலோடு நிகரான் செய்தியாளர் சிதம்பரம் விவரம் என்ன? சிவபிரியன், அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் மடப்புறம் கோயிலுக்கு வந்த பக்தர் ஒருவரின் நகை காணாமல் போன விவகாரத்தில் விசாரணைக்காக அழைத்து சென்ற கோயில் காவலாளி அஜித்குமார் என்பவர் காவல்துறையினர் தாக்கப்பட்டு பலியானதாக கூறப்பட்ட இந்த விவகாரம் காவல்துறையினர் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், மரியா கிலீட் ஆகியோர் அமர்வு முன்பாக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் காவல்துறையினர் பல்வேறு கேள்விகளை அடுக்கணக்கு கேள்விகளை முன்வைத்தனர். திருட்டு வழக்கில் விசாரணை என்ற பெயரில் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கார். புலனாய்வு செய்ய தானே காவல்துறை இருக்கிறது, அடிப்பு காவல்துறை இருக்கிறது என நீதிபதிகள் காட்டமாக கேள்வி எழுப்பினர். நேற்று பிற்பகல் இந்த விசாரணை மீண்டும் வந்தது. அப்ப அஜித்குமாரின் உடற்கூறு அறிக்கையை மதுரை ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் நேரில் அறிக்கையை தாக்கல் செய்தார். அதேபோல் மடப்புறம் சிசிடிவி காட்சிகளையும் தாக்கல் செய்தனர். இதனை பார்த்த நீதிபதிகள் பிரேத பரிசோதனை அதிர்ச்சியாக இருக்கிறது என்றும், அஜித்குமாரின் உடலில் 44 காயங்கள் உள்ளது என்றும், அவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது அறிக்கையில் தெளிவாக தெரிகிறது. உடலின் ஒரு பாகம் விடாமல் தாக்கப்பட்டுள்ளார். இது சாதாரண கொலை வழக்காக இல்லை, மரக்கட்டை இரும்பு கொண்டு தாக்கப்பட்டுள்ளார், காதில் ரத்தம் அளவுக்கு அடித்துள்ளனர் என பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அமீரின் உத்தரவில் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் 4வது கூடுதல் மாவட்ட நீதிபதி மதுரை எஸ். ஜான் சுந்தர் ஒப்படைக்க வேண்டும். இவ்வழக்கின் முழுமையான விசாரணையை அரசு தொடங்க வேண்டும். முதல் கட்ட அறிக்கையை 8ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தனர். அஜித்குமார் வழக்கை இனி மதுரை மாவட்ட நீதிமன்றம் விசாரிக்கும். வழக்கு தொடர்பான அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் முறையாக ஒப்படைக்க வேண்டும் என கூறியிருந்த நிலையில் இன்று காலை ஜான் சுந்தர் திருப்போணம் காவல் நிலையத்திற்கு ஆய்வுக்காக வந்துள்ளார். அங்குள்ள காவல் நிலையத்தை ஆய்வு செய்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை கோவில் அஜித்குமார் வந்த இடம், அவர் புகார் தன்மை குறித்தெல்லாம் ஆய்வு செய்கிறார். அதே போல மடப்புறம் பகுதியிலும் ஆய்வு செய்ய இருக்கிறார். சிதம்பரம், இந்த சம்பவம் நடைபெற்ற காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் அந்த காவல் நிலையத்தில் எத்தனை காவலர்கள் இருக்காங்க? நீதிபதி ஆய்வு செய்ய வரும்போது அந்த காவலர்கள் எல்லாரும் பணிக்கு வந்திருக்காங்களா? தற்போது இல்லை அவங்க வேறு இடத்துக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்களா? காவல்துறை தரப்பில் எது போன்ற ஒத்துழைப்பு வழங்கப்படும்? உயர் அதிகாரிகள் யாராவது வந்திருக்காங்களா? அதை மேற்பார்வையிட்டிருக்காங்க. அதாவது இன்று காலையே அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலையே ஏடிஎஸ்பி சுகுமார் தலைமையில் காலை 9 மணிக்கே காவல் நிலையத்தில் இருக்க வேண்டும் என்றும், தற்போது காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் குமார் உட்பட சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு தற்போது பணியில் உள்ளனர். தற்போது அதன் அருகே உள்ள கோப்புகளை எல்லாம் தற்போது ஆய்வு செய்ய பார்த்து வருகிறார் தேவபிரியன். இப்ப நீதிபதி பொதுமக்கள் நேற்று ஏற்கனவே ஒரு நீதிபதி விசாரிக்க வந்தப்ப பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் ஊழியர்கள், சிசிடிவி ஆதாரங்கள் இது எல்லாத்தையும் பார்வையிடுவதற்கோ பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டறிவதற்கோ சம்மன் அனுப்பப்படுமா அல்லது வாய்ப்பு வழங்கப்படுமா? சிதம்பரம், நிச்சயமா தேர்வு அது முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதாவது இப்போ தற்போது காவல் நிலையத்தில் தற்போது விசாரணை முதலாக தொடங்கி இருக்கிறார் சுந்தர். அதன் பின் மடப்புறம் கோவிலுக்கு செல்கிறார். அங்கும் மீண்டும் ஏற்கனவே விசாரித்த அதனையும் முழுவதையும் ஆய்வு செய்கிறார். அங்கு ஏற்கனவே பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததையும் கவனம் கொண்டு அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படும். ஏற்கனவே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அவளுக்கு சம்மன் கொடுத்து உறுதியாக விசாரிக்கப்படும் என்றும் தெரிகிறது. தேவபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி சிதம்பரம்.